என் தலைமேல் கரம் குவித்தேன், வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ்பணிந்தேன். தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தேன், வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ்பணிந்தேன். அகல் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும். அகல் போல் எரியும் முன்னன்பு அது பகல் போல் மனம் பரவும். நிலையாய் உனை நினைத்தாள் நான் மலையாய் உயர்வடைவேன், மலையால் உயர்வடைவேன். தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தேன், வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ்பணிந்தேன். நம்ம அவரையும் தன்னுடைய புனித நீரினால் கழுவி தூய்மைப்படுத்தி விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். நீர் போல் தூய்மையின் நினைவும் என் நினைவில் ஓடச் செய்யும், நீர் போல் தூய்மையும் என் நினைவில் ஓடச் செய்யும். சேற்றில் நான் விழுந்தால் என்னை சீக்கிரம் தூக்கிவிடும், சீக்கிரம் தூக்கிவிடும். தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தேன், வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ்பணிந்தேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும்
கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சிறு நேரம் அமருவோம். அன்புமிக்க சகோதரர்களே சகோதரிகளே, இன்று அல்லது நேற்று என்று சொல்லலாம், நேற்று இறைவனடி சேர்ந்து இன்று நல்லடக்கம் செய்யப்படுகின்ற நம் அனைவருடைய மிகுந்த மதிப்புக்குரிய அன்புக்குரிய என்று சொல்லுகிறேன். அவருடைய வயது, அவருடைய பணி, அவருடைய வாழ்வை வைத்து மதிக்கின்றோம். மதிப்புக்குரிய அன்புக்குரிய அதிகமாக எல்லோரையும் அன்பு செய்தவர், குடும்பத்தில் இருக்கிற எல்லோரையும் நான் ஒரு சொந்தத்தில் இணைந்து கொள்கிறேன். இந்த கோவிலை நேசித்தவர், இந்த வனத்து பவுலுடைய திருவிடத்தை அதிகமாக ஆசித்தவர், நேசித்தவர். எனவே அந்த இடத்திலே தற்போது பொறுப்பாக இருக்கின்ற நானும் அவருடைய அந்த அன்பிலே ஆசையிலே இணைந்து கொண்டு அவரை அன்போடு ஆலயத்துக்கு வரவேற்கின்றோம். இறுதி மரியாதை செய்தி அனுப்புவதற்காக மதிப்புக்குரிய திருவாளர் ஆர் குழந்தைராய் அவர்களை, திருப்பலியில் இணைகின்ற இந்த சகோதர குருக்களையும் அன்போடு அழைக்கின்றேன், இணைத்துக் கொள்கின்றேன். என்னோடு அவர்களும் ஜெபிக்கின்றார்கள். குறிப்பாக மிக நெருங்கிய உறவினராக இருக்கின்ற தந்தை மாசிலாமணி அவர்களையும், நெருங்கிய உறவு என்று சொல்லும்போது அவருடைய சொந்த அத்தையுடைய வீட்டுக்காரர், அத்தை மாமா, அவர் தான் இந்த திருப்பலி நிறைவேற்ற வேண்டும். இருப்பினும் நான் அவரிடம் கேட்டுக்கொண்டேன், எனக்கு இந்த திருப்பலி நிறைவேற்றுகின்ற வாய்ப்பு எனக்கு கொடுங்கள் என்று அவரிடம் கேட்டு வாங்கி கொண்டேன். அவரும் மற்ற காரியங்களை, முக்கியமான காரியங்களை அவர் செய்வார் நம்மோடு இருந்து. மற்ற இருவரும் நமக்கு தெரியும். தந்தை மைக்கேல் சுரேஷ் குடும்பத்தோடு ஒருவராக இருப்பவர், தந்தை ஜேக்கப் மறை மாவட்டத்தில் இருக்கிற அருமையான குரு, எனக்கு நெருக்கமானவர், குடும்பத்தோடு நெருக்கமானவர் என்பது அவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். திருவாளர் குழந்தைராஜ் அவர்களுக்காக ஜெபிக்கின்ற இந்த திருப்பலியிலே பல ஆன்மாக்களுக்காக சேர்ந்து ஜெபிக்க விரும்புகின்றேன். இதனுடைய காரணத்தை நாம் மறையுறையிலே சிந்திப்போம். முதற்தரமாக திருமதி லூர்ஸ் இவருடைய ஆன்ம இளைப்பாற்றிற்காக ஜெபிக்கின்றோம். அவருடைய மனைவி கிரேஸ் லூசியா, லியான் சிங் சேவியர், லூர்து ராஜேந்திரன், ஞான சௌந்தரி, சூசை அம்மாள், மரியமுத்தம்மா, சூசை மரியாள், எஸ்.பி. ராஜேந்திரன், தேவசகாயம், அன்னமுத்தம்மா, மரிய தங்கம், சில்வேரிஸ், எலிசபெத் மேரி, ஜோசப் ஐயாதுரை, மரிய சிங்கம், மரிய சொர்ணம், ஜோதிராஜன், அன்னத்தாய், சந்தன மரியாள், வியாகம்மாள், மரிய ரஞ்சிதம், லீமா ரோஸ், மரிய சூசை, ஆரிய மரிய சூசை, ஜேம்ஸ், லாசர் அல்போன்ஸ், செபாஸ்டின், மாசில்லாமணி, பவுன் சவரியம்மாள், சவரியா குட்டி, பரிபூர்ணம்மாள், சின்னப்பன், செசிலியம்மாள், ஞானசாமி, இவருடைய ஆன்மாக்களையும் சிறப்பாக நினைத்து திருப்பலியில் ஜெபிக்கின்றோம். இவர்களோடு இவருடைய ஆன்மாவும் விண்ணக கூட்டத்தில் இணைவதற்காக இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். எழுந்து நிற்போம். இந்த தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல தந்தையே இறைவா, உம் திருமகன் இறந்து உயிர்த்தெழுந்தார் என நாங்கள் நம்பி அறிக்கையிடுகின்றோம். அதனால் அவரில் துயில் கொண்டுள்ள உம்மடியார் குழந்தைரார் இம்மறை நிகழ்வு வழியாக அவரோடு உயிர்த்தெழும் பேரின்பம் அடைய இரக்கத்துடன் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடும் தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவிலிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகிறார்கள். மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்தறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதியுள்ளவர்கள் என்று கண்டார். பொன்னை உலையிலிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார். எரிவொளி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள். அரிதாள் நடுவே தீப்பொறி போல படர்ந்து சுடர் விடுவார்கள். நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள். மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாழ்வார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. 26 திரு அவை இறந்தவருடைய திருப்பலியை கொடுத்திருக்கின்ற திருப்பாடலை ஒன்று. அதற்காக மட்டுமல்ல, திரு அவை என் திரு அவை நம் திரு அவை அர்த்தமுள்ள வழிபாட்டை நமக்கு தரும். அந்த பின்னணியிலே இறந்த நம்முடைய தந்தை குழந்தை சாமி அவர்கள் இன்று நம்மோடு இல்லாவிட்டாலும் வெளிச்சமான ஒரு இடத்திற்கு சென்றிருக்கிறார். இதை நம்பி அவர் பாடுவதாக நாம் அவரோடு சேர்ந்து இந்த திருப்பாடலை பாடுகின்றோம். இறைவன் எனது மீட்பானார், அவரே எனக்கு ஒளியானார். அவரை கொண்டு நான் வாழ எவரை கண்டும் பயமில்லை. இறைவன் எனது மீட்பானார். வாழ்வில் இறைவன் துணையானார். வாடும் எனக்கு உயிரானார். வாழ்வில் இறைவன் துணையானார். வாடும் எனக்கு உயிரானார். தீயோர் என்னை வளைத்தாலும் தீமை அணுக விடமாட்டார். தீமை அணுக விடமாட்டார். இறைவன் எனது மீட்பானார். தீயோர் படை போல் சூழ்ந்தாலும் தீரா பகையை கொண்டாலும் தீயோர் படை போல் சூழ்ந்தாலும் தீரா பகையை கொண்டாலும் தேவன் அவரை திடமாக தேடும் எனக்கு குறையேது.
தேடும் எனக்கு கூரையேது, இறைவன் எனது மீட்பானார், அவரே எனக்கு ஒளியானார். அவரை கொண்டு நான் வாழ எவரை கண்டும் பயமில்லை, இறைவன் எனது மீட்பானார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே வாருங்கள். உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 22 முதல் 33 முடிய. மோசேயின் சட்டப்படி தூய்மைச் சடங்கு நிறைவேற்றிய வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைபற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டுடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப் போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்துக்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உம் சொற்படி உம் அடியேன் என்னை இப்போது அமைதியுடன் போக செய்கிறேன். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு ஏற்பாடு செய்துள்ள மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு மருணும் ஒளி. இதுவே உம் மக்களால் இஸ்ரேலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறிவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, இறப்பை பற்றி நம்முடைய தமிழ் பாடல்களிலே, பண்பாட்டு பாடல்களே சொல்லுவார்கள். வீடு வரை, சிலரை வீட்டிலே நிறுத்தி விடுவார்கள். வீதி வரை, வீதியில் எல்லாம் பரிதாபமாக பார்ப்பாங்க, அவ்வளோதான். காடு வரை போய் கல்லறையிலே அடக்கம் செய்தோ அல்லது சுடுகாடிலே சுட்டுவிட்டோ இடுகாடிலே நெருப்பிலே இட்டுவிட்டோ முடிஞ்சு போச்சு. கடைசி வரை யார்? தந்தை குழந்தைசாமி அவர்களுக்கு கடைசி வரை யார்? இதற்கு பல பதில்கள் நமக்கு கிடைக்கின்றன. அது நம்ம எல்லோருக்கும் ஆறுதலாக இருக்கின்றன. திருப்பலியின் தொடக்கத்திலே நான் பல கருத்துக்களை வாசித்தேன் என்றால் நான் பிரிண்ட் எடுத்து வைத்திருக்கிறேன். ஏனென்றால் இத்தனை ஆன்மாக்களுக்காக ஒவ்வொரு ஞாயிறும் இந்த கோவிலிலே
திருப்பலி ஒப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்தது மதிப்புக்குரிய திருவாளர் குழந்தைசாமி அவர்கள்தான். ஒவ்வொரு ஞாயிறும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு ஆண்டும் என்று பல மாதங்கள். ஆனால் இதை டைப் பண்ணியே வச்சுக்கிட்டோம், நான் எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாது என்று. அப்போது நாம் எல்லாம் காடு வரை தான், கடைசி வரை அந்த ஆன்மாக்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கின்றன. இவர்களெல்லாம் ஈடேற்றியவர் இவர், விண்ணகத்திற்கு கொண்டு போய் சேர்த்தவர் இவர். அந்த ஆன்மாக்கள் எல்லாம் இவரை மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றார்கள். அங்கு ஏற்கனவே புனிதர்களும் இவர் பக்தி கொண்டிருந்த, ஏன்னால் இவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, நம் எல்லோருக்கும் தெரியும். இவர் பக்தி கொண்டிருந்த அத்தனை புனிதர்களும் வானதூதர்களும் இந்த ஆன்மாக்களும் நிச்சயமாக இவரை வான்வீட்டில் வரவேற்பார்கள், கடைசி வரை இருப்பார்கள். இவர்கள் எல்லாம் மனிதர்களாக இருந்து இறந்தவர்கள். இவர்களுக்கும் கடவுளுடைய இரக்கம் தேவைப்பட்டது, மன்னிப்பு தேவைப்பட்டது, பரிகாரம் தேவைப்பட்டது, ஜெப உதவி, இவருடைய திருப்பலி உதவியெல்லாம் தேவைப்பட்டது. எனவே இவர்கள் கடைசி வரை இருந்தாலும் இவர்கள் மனிதர்களாகத்தான் இவர்களை வரவேற்பார்கள். இன்னும் ஒரு படி அதிகமாக சென்று கடைசி வரை யார்? அவருடைய இந்த பூத உடலை 2 அலங்கரிப்பை பார்க்கின்றோம். ஒருபுறம் பாஸ்கா திரி எரிகின்றது. இதுதான் நம்முடைய திரு அவையின் நம்பிக்கை. பாஸ்கா திரி பத்திரமாக திரு உடை இடத்தில், திரு உடை தான் சாக்ரிஸ்டி என்று சொல்வார்கள், அதை வைக்கப்பட்டு இறந்தவருடைய திருப்பலியிலும் திருமுழுக்கு பெறுகின்ற திருச்சடங்கிலும் அது வைக்கப்பட வேண்டும். அது திருமுழுக்கு நுழைவு, இந்த நிறைவு திருப்பலி நிறைவு. இது துவக்கம், அது நிறைவு. இரண்டிலும் ஒரு கிறிஸ்துவனுடைய பக்கபலமாக இருக்க வேண்டியது. ஆண்டவருடைய இறப்பு உயிர்ப்பை குறிக்கும், உயிர்த்த ஆண்டவரை குறிக்கும் இந்த பாஸ்கா திருவிளக்கு. எனவே தான் அவர் அவருடைய வலதுபுறம், எனக்கு வலதுபுறம் இன்னொரு பலமாக இருக்கின்றார். அவருக்கு 2 கரங்கள் இருக்கின்றன. அந்த கரங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அவரை சுற்றி குடும்பம் இருக்கிறது, நாம் என்றும் அவருக்கு செய்ய முடியாது. ஆனால் உயிர்த்த ஆண்டவர் அவரை உயிர்ப்பிப்பார். அதனால் இன்றைய திருக்குழும மன்றாட்டிலே நாம் ஜெபித்தோம். எல்லாம் வல்ல தந்தை, உம் திருமகன் இறந்து உயிர்த்தெழுந்தார் என நாங்கள் நம்பிக்கை அறிக்கை செய்கின்றோம். அதுதான் இந்த பாஸ்கா திரி. அவர் இறந்து உயிர்த்தார், இறப்போடு முடியவில்லை. அதனால் அவரில் துயில் கொண்டுள்ள, விவிலியத்தில் துயில் கொள்வது என்றால் டு ஸ்லீப் என்றால் இறப்பது என்ற அர்த்தம். விவிலியத்தில் எல்லா இடத்திலும் பவுலடியாரை சொல்ல செத்துட்டாங்க, அது அமங்கலமாக இருக்கும், செத்துட்டாங்கன்றது. அதான் அழகாக பவுலடியார் சொல்லுவார், துயில் கொள்ளுதல். துயில் கொள்ளுதல் என்ற வார்த்தை வரும்பொழுதெல்லாம் அது இறந்தவர், ஆண்டவரில் துயில் கொள்ளுதல். அவர் செத்துட்டார், அவர் இறந்துட்டார் நம்ம சொல்ல முடியாது. அவர் துயில் கொள்ளுகிறார், ஆண்டவரில் துயில் கொள்ளும் உம் அடியார் இவர். இந்த மறைநிகழ் வழியாக அவரோடு உயிர்த்தெழும் பேரின்பம் அடைய இரக்கத்துடன் அருள்வீராக. திரு அவை ஆண்டவருடைய உயிர்ப்பை இறக்கின்ற ஒவ்வொருவரோடும் ஒட்டி வைக்கிறது, இணைத்து வைக்கிறது. ஆனால் தான் இந்த விளக்கு அவருக்கு வெளிச்சமாகும். அவருடைய கண் பார்வையில் நிச்சயமாக இந்த உயிர்ப்பின் வெளிச்சம் தெரியும். மற்ற இந்த டியூப் லைட்லாம், ஃப்ளட் லைட்லாம், இந்த ஃபோக்கஸ் லைட்லாம் தெரியாது. அவர் உயிர்ப்பிலே அவரை தாங்கிக் கொள்கிறார் ஆண்டவர் இயேசு. இது ஒரு பலம் அவருக்கு கடைசி வரை. இன்னொரு புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த குழந்தை இயேசு, அன்னை மரியாள், சோசியப்பர், ஏனென்றால் நாம் கிறிஸ்து பிறப்பு காலத்தில் இருக்கின்றோம். அது இந்த பக்கம் ஒரு பெரிய பலமாக, சக்தியாக இவருக்கு இருக்கின்றது. திருப்பாடல் 90 வாசித்த பிற்பாடு ஒருவருக்கு ஆயுள் காலம், கடவுள் கொடுக்குற ஆயுள் காலம் 70. இன்னும் கொஞ்சம் பார்கெயின் பண்ணால், கொஞ்சம் சத்தா இருந்தாக்கா, தாக்கு பிடிச்சாக்கா 80. அதான் சொல்லுது. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஏன் இவருக்கு மட்டும் 103 வயது கொடுத்தீங்க ஆண்டவரே? இந்த கேள்வியை நான் உங்களோடு சேர்ந்து கேட்டு பதில் தேட ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். ஏன் இவருக்கு 103 வயது கொடுத்தீங்க? வழக்கமாக நீங்கள் 70 80 சொல்கிறீங்க விவிலியத்தில், ஆனால் இவருக்கு 103 கொடுத்துருக்கீங்க. நான் சொன்னேன் துவக்கத்திலே மரியாதைக்குரிய, மதிப்புக்குரிய என்று சொன்னேன். ஏன்னால் என்னுடைய அப்பா இந்த ஆண்டு 100 வயது உயிராக இருந்திருந்தார். ஆனால் அவர் ஏற்கனவே 36 ஆண்டுகளுக்கு முன்னால் இறந்து விட்டார். அவர் இன்று உயிரோடு இருந்தால் 100 வயது. இந்த திருப்பலிக்காக நான் ஜெபித்து கொண்டிருந்த பொழுதெல்லாம் மதிப்புக்குரிய குழந்தைசாமி அவர்களை என்னுடைய அப்பா மாதிரி தான் பார்க்கிறேன், அப்பாவுடைய தம்பியாக பார்க்கிறேன். அவருக்கு 100 வயது எங்கள் அப்பா இருந்திருந்தார். எனவே இவருக்கும் ஏன் 103 வயசு கொடுத்தீங்க ஆண்டவரே என்று ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன். ஆண்டவர் அழகாக அந்த குடிலை வைத்து, அந்த குழந்தையை வைத்து பதில் சொல்லுகிறார் நற்செய்தியிலே. இந்த நற்செய்தியை நாம் வாசிக்க கேட்டோம். பாலன் இயேசுவை சட்டத்தின்படி சடங்குகளை நிறைவேற்றுவதற்காக யோசேப்பும் மரியாவும்
கோவிலுக்கு, எருசலேம் கோவிலுக்கு அழைத்து செல்கிறார்கள். அங்கு ஏனென்றால் தலைச்சட்டம், தலைப்பேர் எல்லாம் கடவுளுக்கு சொந்தம். ஏனென்றால் எகிப்திலே தலைப்பேரை அழித்துதான் பார்வோன் முதற்கொண்டு எல்லா எகிப்திய வீட்டிலும் ஆடு மாடு மனிதர்கள் எல்லாருடைய தலைச்சன் பிள்ளைகளையும் அழித்துதான் பயத்தை உருவாக்கி மக்களுக்கு விடுதலை கொடுத்தார். எனவே இனி பிறக்கப் போகிற ஒவ்வொரு தலைச்சன் பிள்ளையும் தனக்கு சொந்தம் என்று கடவுள் சொல்வார். எனவே ஒரு முதல் குழந்தையை அந்த நம்முடைய வீட்டில் முதல் கனிகளை, முதல் பாலாக இருக்கலாம், முதல் தேங்காயாக இருக்கலாம், கிராமங்களிலே கொண்டு வந்து கொடுப்பார்கள். அதே போல் முதல் கனியாக இயேசுவை, ஆனால் அடுத்த கனி இருந்தது அர்த்தம் கிடையாது, அவர் ஒருவர் தான் மகனாக இருந்தாலும் அந்த முதல் கனியை ஆண்டவருக்கு பலி செலுத்துவதற்காக கொண்டு செல்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் கோவிலுக்கு போயிட்டாங்க. அங்கே என்ன நடக்குது? அப்போது எருசலேமில் கோவிலில் சிமியோன், சின்ன பர்மிஷன் உங்கள்கிட்ட வாங்கிக்கிறேன், கொஞ்சம் மாற்றி படிக்கின்றேன். சிமியோன் குழந்தை சாமி என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையாளர், இறை பற்று கொண்டவர், இஸ்ராயலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர், தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். அங்கிருந்த ஒரு முதியவர் சிமியோன் என்ற இறை வாக்கினர். அவர் ஒரு இறை வாக்கினர், இறைப்பற்று உடையவர் அங்கிருந்தார். வயதானவர். நான் வயதை பற்றி மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன், பதில் கிடைக்கப் போகிறது. அவர் சொல்லுவார். அவர் அங்கே இருக்கிறார். மதிப்புக்குரிய குழந்தை சாமி அவர்கள் இறந்தது எப்பொழுது என்று பாருங்கள். ஜனவரி மாதம் முதல் தேதியா என்று அமங்கலமாக பார்க்கவில்லை, நான் மகிழ்ச்சியாக பார்க்கிறேன். ஏனென்றால் முதல் தேதி 8ஆம் நாள், ஆண்டவர் இயேசுவுக்கு பெயர் வைத்த நாள், கோவிலிலே அவருக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுத்த நாள். அது 8ஆம் நாள், பெயர் வைத்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த நாள். ஏன்னா அந்த நாளிலே அவர் இறந்திருக்கிறார். ஆண்டவருடைய அந்த 8ஆம் நாளிலே இயேசு என்ற பெயர் பெற்று நம்மை காப்பாற்றுகிறவர், அவரை காப்பாற்றுகிறவர் பெயர் பெற்ற நாளிலே இவர் பேறு பெற்றிருக்கின்றார். அவர் பெயர் பெற்ற நாளிலே இவர் விண்ணக பேறு பெற்றிருக்கின்றார். அதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவருடைய மெஸ்ஸியாவை காணும் முன் அவர் சாக போவதில்லை. அதுதான் இந்த பதில். இவரை ஆண்டவர் சாக மாட்டா என்று சொல்லியிருந்தார். எதுவரை? நீ மெஸ்ஸியாவை பார்க்கும் வரை. இந்த நாளிலே ஆலயத்திலே ஆண்டவரை நீ சந்திக்கும் வரை இந்த சிமியோன் போல, திருவாளர் குழந்தை சாமி அவர்களை சிமியோனோடு தான் நான் ஒற்று பார்க்கின்றேன். அந்த வயது முதிர்ந்தவரை அவர் சாக மாட்டார். 70 கடப்பார், 80 கடப்பார், 100 கடப்பார். காரணம், அவர் மெஸ்ஸியாவை பார்த்துவிட்டு தான் சாவார். அவருக்கு நிறைவை நான் கொடுத்து தான் சாக வைப்பேன் என்று கடவுள் திட்டம் வைத்திருந்தார். அதுதான் சொல்கிறேன். அவருடைய ஆசீர்வாதத்தை பார்க்கின்றேன். அவருடைய ஆண்டவருடைய மெஸ்ஸியாவை காணும் முன் அவர் சாவதில்லை, சாவப்போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். எனவே அவர் பார்த்து விட்டார். ஆனால் தான் இந்த பழுத்த வயதை ஆண்டவர் கொடுத்தார். நீ மெஸ்ஸியாவை பார்க்க வேண்டும் என்று சிமியோனை ஆசீர்வதித்தது போல அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை கொண்டு வந்தபோது இந்த சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றினார். அப்போ இன்னொரு பலம், அந்த குழந்தையை தாங்குகிற இந்த கிறிஸ்மஸ் சீசனிலே 8ஆம் நாளிலே இறந்து, பெயர் வைக்கிற நாளிலே இறந்து இன்று அந்த குழந்தையை பார்த்து விட்டார். பார்த்துவிட்டு என்ன சொன்னார்? அவர் சொன்ன ஜெபத்தை தான் இன்று மதிப்புக்குரிய குழந்தை சாமி அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆண்டவரே, நேற்று அவர் சொன்ன ஜெபம் அதுதான். நேற்று அந்த 8ஆம் நாள் குழந்தையை கையில் வாங்கி, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போக செய்கிறீர். நான் ரெடி. ஏன்னா நீங்கள் சொன்னீங்க மெஸ்ஸியாவை பார்த்து விட்டு அது வரைக்கும் நீ வாழ்வை என்று சொன்னேன். நான் பார்த்து விட்டேன். 8ஆம் நாள் குழந்தையை பெயர் சொல்லி அழைத்து இயேசுவை பார்த்து விட்டேன். எனவே நான் உம்முடைய அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போக செய்கிறேன். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. மதிப்புக்குரிய குழந்தைசானுடைய மரணம் இந்த ஜெபத்தின் மரணம், ஒரு அமைதியான மரணம், மீட்பரை பார்த்த ஒரு மரணம். இந்த மீட்பு தான் புற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவே மக்கள் இஸ்ராயலுக்கு பெருமை என்று சொல்லிவிட்டு குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும், சாமானியர்கள் சாதாரணவர்கள், அந்த யோசேப்பும் மரியாவும் வியப்புற்றனர். அவங்களுக்கு புரியல. ஆனால் சிமியோனுக்கு புரிகிறது, குழந்தை சாமி அவர்களுக்கு புரிகிறது. மீட்பரை நான் பார்த்து விட்டேன் என் கண்கள். அதற்காகத்தான் கடவுள் எனக்கு வாயிலை கொடுத்தார். காத்திருங்கள், தேடுதல். அதுதான் இன்றைய தியான பாடலிலே நாம் பாடும்பொழுது பார்த்தோம். தேவன் அவரை திடமாக தேடும் எனக்கு குறையாது.
அவருக்காக தேடிக்கிட்டு இருந்தேன், என்னைக்கு வருவாருன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். நான் வந்துட்டார். ஐ எம் நவ் ரெடி, ரெடி டு கோ, ரெடி டு டிபார்ட், ரெடி டு சே குட் பை. அதான் சிமியோன் சொன்னார். அதான் மதிப்புக்குரிய குழந்தைசாமி அவர்களும் இந்த அப்பாவும் சொல்லியிருக்கிறார், நான் ஆண்டவரை பார்த்த நிலை. எனவே அவருடைய பலம் ரெண்டு, ஒன்று உயிர்த்த ஆண்டவருடைய பிரசன்னம், இன்னொன்று அவருடைய இந்த சிமியோனை போல பாலநேசை பார்த்து மீட்பரை பார்த்த அந்த நாளிலே இறக்கின்ற பாக்கியம் போகிறார். இவருடைய மரணம் இவ்வளவு அருமையான மரணம் என்று ஏன் சொல்லுகிறேன் என்றால், அவருடைய வாழ்வு அருமையாக இருந்தது. மரம் எந்த பக்கம் சாய்ந்திருக்குமோ அந்த பக்கம்தான் அது விழும். அவருடைய வாழ்வு எந்த பக்கம் சாய்ந்திருந்ததோ அப்படித்தான் அவருடைய வாழ்வு ஒரு நிறைவான வாழ்வு. விவிலியத்தில் தான் நாம் படிப்போம், பழைய ஏற்பாட்டிலே கடவுள் ஆசீர்வாதத்தின் அடையாளமாக ஆயுளை கூட்டி சொல்லுவார்கள். மோசே 120 வயதில் இறந்தார். நினைத்து பார்க்க முடியாது, 120 வயதில். காரணம் அவ்வளவு ஆசீர்வாதம். இவரும் ஒரு ஆசீர்வாதத்தின் மனிதராக வாழ்ந்தார். இவர் கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் வாழ்ந்ததால் பலருக்கு ஆசீர்வாதமாக மாறினார். வழக்கமாக சொல்வார்கள், ஒரு மரத்தை கணிக்க வேண்டுமென்றால் கனியை வைத்து, அந்த பழத்தை வைத்து அந்த மரம் எப்படி என்று சொல்ல முடியும். மதிப்புக்குரிய குழந்தைசாமி அவர்களை அதிகமாக எனக்கு தெரியாது, ஆனால் அவருடைய கனிகளில் 1-2 நன்றாக தெரியும் எனக்கு. அதுக்கு முன்னால் அவருடைய மனைவியாரும் நான் நினைத்து பார்க்கிறோம், லூர்ஸ் அவரை நினைத்து பார்க்கின்றோம். அதான் சொன்னால் அவங்க வீட்டில் தலைப்பேர், அதனால் இது அவருக்கு பெருமையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. பேசிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தாங்க, தன் மனைவி அவங்க வீட்டில் மூத்தவங்கன்றது பெருமையாக சொல்லியிருக்கார். முதல் கனி என்று விவிலிய வழியிலும் அந்த முதற்கனியை அவர் பெருமையாக பாராட்டார் தன் மனைவியை. அவர்கள் இறந்து 10 ஆண்டுகள். இந்த 10 ஆண்டுகளுக்கு பிற்பாடு அவரும் அவரை அங்கே வரவேற்கின்றார். நான் சொன்ன லிஸ்டில் அவரும் அங்கே இருக்கிறாங்க. அவருடைய பிள்ளைகளிலே 2 பிள்ளைகள் என்னுடைய பங்கிலே நான் உரிமையாக சொல்ல முடியுது. என்னுடைய பங்கு பணியாற்றுவதால் அங்கே இருக்கிற 2 கனிகள், மற்ற 3 கனிகள் தூரத்தில் இருந்தாலும் அவர்களும் சிறப்பாக தங்களுடைய வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மேரி ஜெசிந்தா, எங்கள் வீட்டில் எங்கள் ஒரு மேரி ஜெசிந்தா, எங்கள் அக்கா பேர் மேரி ஜெசிந்தா தான். நான் அந்த பேருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்களும் பெரிய ஒரு பொறுப்பில் இருந்து இந்த பாத்திமா காலேஜில். ஏன் அவங்கள சொல்கிறேன்னாக்கா, அந்த கனியுடைய இந்த முதிர்ச்சி, இந்த மரத்தினுடைய சக்தியும் சத்தும் பலமும் தான், அது கொடுத்த பாடம் தான். அவர் ஒரு வாத்தியார், உங்களுக்கு தெரியும் வாத்தியார். அவங்க லூர்தும் ஒரு வாத்தியார் தான் இருந்தாங்க. அவங்க பள்ளிக்கூடத்தை போய் டீச் பண்ணல, அவங்க பள்ளிக்கூடமே வச்சுருந்தாங்க. அவங்க பள்ளிக்கூடம் ஒரு கட்டடத்தில் வச்சிடல, அதே போல் வீட்டிலும் ஒரு பள்ளிக்கூடம். அந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகளை நான் பார்க்கின்றேன், அவர்களுடைய வாழ்க்கை முறையை பார்க்கின்றேன், பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் குழந்தைகளையும் பார்க்கின்றேன். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய பாக்கியம். தான் நான் இந்த பூர்த்தியை நான் வைக்கிறேன் அவரை கேட்டுக்கிட்ட பார்த்துட்டு. ஏன்னா ஒரு பெரியவர், இவ்வளோ பெரியவரை வழி அனுப்புவது ஒரு பெரிய பாக்கியமாக நான் என் அப்பாவை நான் சொல்கிற மாதிரி. நான் அப்போ சாமியாரத்துக்கு முன்னாடி அப்பா 2 வருஷம் முன்னாடி இறந்துட்டாங்க. அப்போது அந்த நேரத்தில் இவரையாவது வழி அனுப்பும் பொழுது அந்த உணர்வு தான் எனக்கு ஏற்படுகிறது. அதே மாதிரி மற்றவர்களை சொல்லும் பொழுது அமல்ராஜ் அவர்கள், அவருடைய பணியும் நமக்கு தெரியும். கடைசி மகள் டாக்டர் ஆக்னஸ் அவர்களையும் அண்மையில் சந்திக்கிற வாய்ப்பு இருந்தது. சமீபத்திலே ஒரு ஆண்டுக்கு முன்னால் அவரும் இந்த முதல் டாக்டர், அந்த காலத்திலே ஒரு டாக்டராக உருவாக்குகிற மக்களை, அந்த மகிழ்ச்சி அவருக்கு இருந்தது. இதோடு கூட என்னோடு இருக்கின்ற 2 கனிகள் நான் சொல்ல வேண்டியதை, கிரேஸ் லூசியா, அவருடைய மரணத்திலே எனக்கு உடனிருந்து வழி அனுப்புகின்ற பாக்கியம் கிடைத்தது. மகிழ்ச்சியாக அவரை வழி அனுப்புகின்ற, கடவுளை பற்றி கொண்டு வழி அனுப்புகிற அந்த பாக்கியம் கடைசி நேரத்திலே, அந்த நேரத்தில் தான் டாக்டர் ஆக்னஸ் அவர்களையும் சந்தித்தேன். அந்த நேரத்தில் அவருடைய வாழ்க்கை, அவர் அருமையான வாழ்க்கை, தன்னுடைய கஷ்டங்களை தாங்கிக் கொள்கிற புனிதர்களைப் போல தன்னுடைய கஷ்டத்திலும் கடவுளை தேடுகின்ற. ஏனென்றால் இந்த மரம் அவர்களுக்கு, இந்த கனிகளுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம், அருமையான ஒரு வாழ்க்கை, அருமையான மரணத்தை நாம் பார்த்தோம். அதே போல் என்னுடைய சகோதரர் அல்ஃபோன்ஸ் இருக்கின்றார்கள். அவரும் அதே போல் தன்னுடைய பணிகளிலே எப்பொழுதும் கவனமாக இருப்பவர், நேரத்தோடு எதையும் செய்ய வேண்டும் ஆசிப்பவர், எல்லாத்தையும் விட அதிகமான பக்தி, அருட்சாதனங்களிலே ஈடுபாடு, இதையெல்லாம் பார்த்து நான் ரசிப்பதுண்டு. அவரிடமே நான் சொல்லியிருக்கிறேன் இந்த நிகழ்வுக்கு முன்னால், யூ ஆர் ஸ்பெஷல் டு மீ. அவர் சொல்லியிருக்கிறேன், யூ ஆர் இம்ப்ரெஸ்ஸிங் எ லாட். அது ஞாபகம் இருக்கும். ஏன் இது இப்போ நான் பப்ளிக்கில் சொல்கிறேன்னாக்கா, அவர் என்னை இம்ப்ரெஸ் பண்ணுறாருன்னா அவருக்கு ஊட்டி கொடுத்தது இந்த மரம் தான். இந்த கனிகள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்கிறோம். எனவே தான் இந்த
வாழ்க்கை நிறைவான ஒரு வாழ்க்கை. சிமியோனுடைய வாழ்க்கை போல அவர் நிறைவோடு விடைபெறுகிறார். நம்மிடம் மட்டும் விடைபெறவில்லை, ஆண்டவர்கிட்டும் அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே உம் சொற்படி நீங்கள் எனக்கு வாக்களித்தபடி உம் அடியான் என்னை இப்பொழுது அமைதியுடன் போக செய்கிறேன் என்று அவரே பர்மிஷன் வாங்கிட்டான். ஆனால் தான் இந்த சிமியோனுடைய பாடலை குருக்கள் நாங்கள் எங்களை கட்டளை ஜபத்திலே இரவு ஜபத்திலே ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். நுங்க் டிமிட்டிஸ் என்று அந்த பெயர் சொல்வார். இப்பொழுது அனுமதியும், இப்பொழுது டிஸ்மிஸ் பண்ணுங்க, நுங்க் டிமிட்டிஸ் அந்த பிரேயருக்கு பெயர். இரவு நேரத்தை நாம் ஜெபிப்போம். ஏனென்றால் இரவு நேரம் நம் தூங்கச் செல்கிற நேரம், துயில் கொள்கிற நேரம் இந்த மரணத்தினுடைய நினைவூட்டலாக இருக்க வேண்டும். எனவே இன்று இந்த சிமியோனை போல ஒரு நிறைவான வாழ்க்கைக்காக நன்றி சொல்கின்றோம். இந்த கனிகளுடைய கனிகள் நாம் பார்க்கின்றோம். நம்முடைய பங்கிலே இருப்பவர்கள், குடும்பங்கள், அவருடைய பிள்ளைகள் எல்லோருமே இந்த அருமையான வாழ்க்கையை வாழ்வதற்கு காரணம் இந்த தலைமுறையிலிருந்து அவர்கள் பெற்ற இந்த பாரம்பரிய பாடங்கள். இந்த வாதியார் வீட்டிலே ஒரு பாடசாலை நடத்தியவர், பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் எல்லாம் எடுத்து வளர்த்தவர், எடுத்து கழுவுவார் என்று சொல்வார்கள். அவ்வளவு ஆர்வமாக குடும்பத்தை வழிநடத்தியவர். அவரை குளிப்பாட்டுவார், பேரப்பிள்ளைகளை என்றெல்லாம் சொல்வார்கள். வீட்டையே ஒரு பாடசாலையை, வெளியில் ஒரு பாடசாலை நடத்தியதோடு வீட்டையும் ஒரு பாடசாலையாக வைத்திருந்தவர். இந்த அருமையான உள்ளத்தை, ஆன்மாவை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் அவரை சிமியோனை சொன்னது போல, வா நீ மீட்பரை பார்த்து விட்டாய், மீட்பரை கையில் ஏந்தி விட்டாய், நீ நிறைவுடன் என்னுடைய பாஸ்கா மறைமைகளுக்கு வா என்று ஆண்டவர் இவரை இந்த திருப்பலியின் பயனாகும், நாம் எல்லோரும் செய்கிற ஜபத்தின் பயனாகும் விண்ணகத்திற்கு ஏற்றுக்கொள்வாராக. இவர் திருப்பலி ஒப்பு கொடுத்து விண்ணகம் ஈடேற்றிய ஆன்மாக்கள் இவரை வரவேற்பார்களாக. தொடர்ந்து இவரை இழந்து வாடுகின்ற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கின்றேன். அவர்களுக்கும் இறைவன் ஆறுதல் கொடுக்க நாம் எல்லோரும் ஜெபிப்போம். மிக நெருங்கிய உறவினராக இருக்கின்ற எனக்கு மிகவும் பிடித்த அந்த பார்த்தோன்னே எங்கள் சாமியார் சொன்னேன், இன்றைக்கி அவருக்கு அவர் வரவேற்கும் போது பதர் மாசில்லாமணி அப்பொழுது நெருக்கமானவர். அவருக்கும் குடும்பத்தார் அனைவருக்கும் ஆறுதல் சொல்லி உங்களுக்காக இறைவனுடைய தெய்வீக ஆறுதல் கிடைக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிக்கின்றோம். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாயாண்டவரே. அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாயாண்டவரே. மேலொரு வாழ்வு உண்டு என்று எம்மேலெழும் துன்பத்தை மறைக்கின்றேன். மேலொரு வாழ்வு உண்டு என்று என் மேலெழும் துன்பத்தை மறக்கின்றேன். மேலும் துன்பங்கள் அடைந்தாலும் மேன்மை பலியாய் தருகின்றேன். என்னுடையதும் உங்களுதுமான என் திருமலர் குழந்தைகளுடைய இறுதி திருப்பலியான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி கொண்டாடுங்கள். ஆண்டவரே, உம் அடியார் குழந்தை சாமியின் மீட்புக்காக உம்மை கனிவுடன் கெஞ்சி மன்றாடி இக்காணிக்கைகளை உமக்கு பணிந்து அளிக்கின்றோம். இவர் உம்முடைய திருமகனை தன் அன்பான மீட்பராக தயக்கமின்றி ஏற்றுக்கொண்டதால் அவரையே தம் இரக்கமுள்ள நடுவராக எதிர்கொள்ள செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்துவில்தான் உண்மையான உயிர்ப்பின் நம்பிக்கை எங்களுக்கு ஒளிர்கின்றது. சாவது திண்ணம் என்ற நியதி எங்களை வருத்தத்தில் ஆழ்த்தினாலும் முடிவில்லா வாழ்வு ஒன்று உண்டு என்ற வாக்குறுதி எங்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றது. ஏனெனில் ஆண்டவரே, நம்பிக்கையாளர்களுக்கு வாழ்வு மாறுபடுகிறதே அன்றி அழிக்கப்படுவதில்லை. இந்த மண்ணக வாழ்வின் உறைவிடம் அழிந்ததும் விண்ணகத்தில் நிலையான வீடு ஆயத்தமாயிருக்கின்றது. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளில் கடவுளும் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, நீர் நேற்று உலகிலிருந்து கூட அழைத்து கொண்ட குழந்தை சாமி என்னும் உம் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரைப் போல இருக்கச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் மற்ற சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒரு திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தோராயிருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இவருடைய பெற்றோர் ஏன் இவருக்கு குழந்தை சாமின்னு வச்சாங்கன்னு தெரியல. குழந்தை இயேசுவின் பிறப்பு காலத்திலே 8ஆம் நாளிலே இவர் இறப்பார் என்பதாலும் தெரியாது. குழந்தையை பார்த்த மகிழ்ச்சி குழந்தை சாமிக்கு இருக்கிறது, சீமியோனுக்கு இருந்தது போல விடை பெற்று செல்கிறார். இவர் தன் சிறு வயது முதல் இந்த ஆலயத்தில் இருந்த காலத்திலும் இந்த பங்கில் இருந்த காலத்திலும் எப்பொழுதும் ஜெபித்த ஜெபத்தை நாமும் அவரோடு ஜெபிக்கப் போகின்றோம். குழந்தையாக தந்தையை நோக்கி என் ஆன்மாவை ஏற்றுக்கொள்ளும் என்று அவர் ஒப்புக் கொடுத்து தன்னை ஜெபிக்கும் பொழுது, தனக்காக ஜெபிக்கும் பொழுது நாமும் நம்முடைய வாழ்வையும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து உருக்கமாக ஜெபிக்குவோம். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையில் பயிற்சி பெற்றவர்களாக துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேர் இன்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆசியும் வல்லமையும் மாசியும் என்றென்றும் என்பது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உயிர்த்தெழுதலும் வாழ்வும், முதலில் உயிர்த்தெழுதல் அதன் பிறகு வருகிற வாழ்வு நான் தான். இந்த உலக வாழ்வு எப்படி வேண்டாம் இருக்கலாம், ஆனால் உயிர்த்தெழுந்த பிற்பாடு வாழ்கின்ற வாழ்வும் நான் தான் என்று சொன்னவரை, அமைதியை வாழுகின்ற எங்களுக்கும் நிலை அமைதியை இறந்த என் சகோதரருக்கும் கொடுப்பவரை, எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப உமது திரு அவையிலே வாழுகின்ற இறந்த எங்களுக்கு வேண்டிய அமைதியும் நிறை அமைதியும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் அளிக்கின்ற அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை ஆறுதலை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்துவின் திரு ரத்தம் என்னை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீர்தானியம் இல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே. இப்போ ஓகே, மாலையை மாற்றுகிறதான ஒரு நேரம். மாலையிடும் வாழவே என் அன்பு தாயாக என்னாலும் என்னை காக்கவே, என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதிக்கா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதிக்கா. உன்னை அழைத்தேன், உயிர் கொடுத்தேன், உறவை தேடியே. எனில் வாரும் என் இயேசுவேயும் நீயாகவே. வழியெல்லாம் துணையாக, வாழ்வெல்லாம் இனிதாகவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதிக்கா. உன்னை அழைத்தேன், உயிர் கொடுத்தேன், உறவை தேடியே. எனில் ஒன்றி ஒன்றில்லையே, இங்கு நீர்தானியம் இல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உம்முடைய திருமகன் தமது உடலின் அருள் அடையாளத்தில் எங்களுக்கு இறுதி பயண உணவை விட்டு சென்றார். அதன் பயனாக எங்கள் சகோதரர் குழந்தை சாமி கிறிஸ்து அளிக்கும் அதே விண்ணக விருந்துக்கு வந்து சேர கனிவுடன் அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தலைமை தாங்குவார்கள்
அதற்கு முன்னால் குடும்பத்தாருடைய ஒரு சில அனைவரும் அமருவோம். நேற்று காலை ஒரு 9 மணி இருக்கும். புது வருஷம் புத்தாண்டு கொஞ்சம் பெரியவர்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி வாழ்த்துக்களை சொல்லி ஆசீர்வாதம் பெறலாம் அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய மனதளவில் ஒரு பட்டியலை தயார் செய்து கொண்டிருந்தேன். அப்போது உடனடியாக மனதுக்கு வந்தது, புதுப்பேட்டை திரு மாமா ஃபோன் நம்பர் இல்லையே, யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். காலையில் ஒரு 9 மணி இருக்கும். புதுப்பேட்டை திரு மாமா என்று செல்லமாக நாங்கள் அழைக்கக்கூடிய எங்களுடைய அருமை கொல்லசாமி அவர்கள் இன்று நம்மை விட்டு பிரிந்து விட்டார்கள் என்ற சோகம் ஒரு புறம், வருத்தமும் சோகம் ஒரு புறம் இருந்தாலும் 100 வயதை தாண்டி 103 வயதுக்கு வரை வாழ்ந்து பல சாதனைகளை நிகழ்த்திய மாமாவிற்காக நாம் நன்றி செலுத்துகின்றோம். கடவுள் மாமாவை தன்னுடைய வலப்புறமும் இடப்புறமும் வைத்துக்கொண்டு நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தை நினைத்து நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றோம். நான் என்னுடைய துறவற வாழ்வுக்கு போனதால் மாமாவோடு நான் அதிக நேரம் எனக்கு அனுபவங்கள் நிறைய கிடையாது. அப்படி இருந்ததுனால் இன்று காலை நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒரு சிலரிடம் கேட்டேன், மாமாவை பற்றி நல்ல அரும்பெரும் செயல்கள், பல விஷயங்களை, நல்ல குணங்களை சொன்னால் நான் அதை திருப்பலியில் எல்லோரோடு பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று கேட்டேன். நான் கேட்டதன்படி ஒரு சிலர் தங்களுடைய அனுபவங்களை, தங்களுடைய அருமையான வார்த்தைகளை எனக்கு அனுப்பியிருந்தார்கள். அதை உங்கள் முன்பாக வாசிக்கலாம் என்று இருக்கிறேன். அருமையான வார்த்தைகள். தேவசகாயம் குடும்பத்திற்கு மாமா ஒரு ஃபிசிக்கல் சப்போர்ட், குறிப்பாக அப்பாவுக்கு மிகுந்த வலது கையாக இருந்தார்கள். எந்த காரியமாக இருந்தாலும் அதை முன்னின்று செய்வார்கள். தெய்வ பக்தி அதிகம் உண்டு. இதே கோவிலில் மரணமடைந்த நம் உறவினர்களின் ஆன்ம இழைப்பாற்றிக்காக குறிப்பாக 25 பேருக்காக திருப்பலிக்கு ஒவ்வொரு மாதமும் பணம் கொடுப்பார்கள். மிகுந்த துணிச்சலும் மன தைரியமும் கொண்டவர்கள். எனக்கு உண்மையிலே இன்னைக்கு தான் தெரிய வந்துச்சு, ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை மாமா செய்தது. பாளையங்கோட்டையில் பாளை பேருந்து நிலையம் அருகே உள்ள புதுப்பேட்டை தெருவில் அருந்ததியர்களுக்காக ஆரம்ப பள்ளி, புனித கப்ரியேல் ஆரம்ப பள்ளி நடத்தினார்கள். அது ஒரு ஸ்கூல் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் அந்த பள்ளிக்கூடம் யாருக்காக என்பது இதுவரைக்கும் எனக்கு தெரியாமல் இருந்தது. அருந்ததியர்களுக்காக, குறிப்பாக சமுதாயத்தில் அடித்தட்டு மக்கள், கடைநிலையில் உள்ள முக்கியமாக சொல்லக்கூடிய தலித் மக்களையும் தலித் மக்களாக புறக்கணிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கொச்சையாக சக்கிலியர் மக்கள் என்று சொல்லக்கூடிய அருந்ததியர்களுக்காக ஒரு பள்ளியை தொடங்கி நடத்தி இருக்கிறார்கள் என்று நினைக்கும் போது மிக பெருமையாக இருக்கிறது. அவர்களோடு, அருந்ததியர்களோடு இணைந்து அவர்களிடம் பழகி அவர்களின் முன்னேற்றத்திற்கு தனது வாழ்நாளை கழித்தார்கள். பள்ளிக்கூடம் அந்த அருந்ததியர் பகுதியிலேயே அமைந்திருந்தது. பிள்ளைகளை நன்கு படிக்க வைத்தார்கள். மூத்தவர் முதல்வர், அடுத்தவர் ஆங்கில பேராசிரியர், மூத்த மகள் ஆங்கில பேராசிரியர், அடுத்த மகள் திருமதி மறைந்த லூசியா அரசு பள்ளி தலைமை ஆசிரியர், இல்லத்தின் இளைய மகள் ஈரோட்டில் சிறந்த மகப்பேறு மருத்துவர். இப்படி பிள்ளைகளை படிக்க வைத்து இவர்கள் வாழ்க்கைக்கு பெருமை சேர்த்து பெரிய காரியம் அல்லவா? உண்மையிலே எங்களுடைய குடும்பத்தில் முதல் முறையாக முதுகலை பட்டத்துக்கு படிக்க வைத்தவர் மாமா அவர்கள் தான். அந்த எடுத்துக்காட்டை பின்பற்றி தான் நாங்கள் எல்லாம் எங்களுடைய டிகிரி கோர்ஸுக்கு அப்புறம் பிஜி கோர்ஸுக்கும் போகணும் என்ற ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு உந்துதெல்லாம் கிடைத்தது என்று சொல்லலாம். அத்தனைக்கும் எங்கள் அத்தையார் திருமதி லூர்து அவர்களின் ஒத்துழைப்பும் ஊக்கமும் இருந்தது என்பதை மறக்கவும் மறுக்கவும் முடியாது. அத்தையின் இறுதி நாட்களில் அருகில் இருந்து மிக அருமையாக கவனித்தது மிக குறிப்பிடத்தக்கது. அனைத்து பணிகளையும் திறம்பட கவனித்தார்கள். இல்லற வாழ்க்கையில் அத்தைக்கு மிகுந்த துணையாக இருந்தார்கள். எல்லா வேலைகளிலும் துணையாக இருப்பார்கள். என் அப்பாவின் ஹெர்னியா அறுவை சிகிச்சையின் போது 6 நாட்கள் உடன் இருந்து கவனித்தது மறக்க முடியாத ஒன்று. எங்கள் குடும்பத்தின் பெரிய தூண் என்று சொல்லலாம். பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்தார்கள். கண்டித்து பாசமுடன் வளர்த்தார்கள். நடிகர் சிவாஜி கணேசனின் ரசிகர் தனது 2 மகன்களையும் நடிகர் சிவாஜி கணேசன் திரைப்படங்களுக்கு அழைத்து செல்வார். அதே நேரத்தில் மிகுந்த கண்டிப்பாகவும் இருப்பார். இவர்களின் வாழ்க்கை இந்த தலைமுறையினருக்கு சிறந்த எடுத்துக்காட்டு என சொன்னால் அது மிகையாகாது. என்னுடைய அப்பா கோவையில் என்னுடைய அண்ணனுடன் அவர்கள் இறுதி நாளில் வாழ்ந்து வந்தார்கள். மாமா ஒரு முறை பார்க்க வந்தார்கள். பார்த்து பேசிவிட்டு புறப்படும் போது என்னுடைய அண்ணனை பார்த்து, தனம்,
நீ அப்பாவை நன்றாக கவனிப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. சீராக்காகமும் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 3, 5, 6 எடுத்து வாசி என்றார். வாசிக்க சொன்னார்கள். அந்த பகுதியில் எவ்வாறு பெற்றோர்களை நாம் கவனிக்க வேண்டும், பெற்றோர்கள் எவ்வாறு அன்பு செய்ய வேண்டும் என்பதெல்லாம் அங்கு குறிப்பிட்டிருக்கப்பட்டிருக்கிறது. பைபிள் வாசிப்பதிலும் ஆர்வம் உள்ளவர்கள் இறைவனில் இளைப்பாற இறைவனை இறங்குவோம். அவரின் வாழ்க்கை நமக்கு ஒரு பாடமாக அமையட்டும். அவரின் குணநலங்களை போற்றி பின்பற்றுவோம். மாமனிதரை இழந்து வாடும் உறவுகளுக்கு எங்கள் முத்து குடும்பத்தின், அந்தோணி முத்து குடும்பத்தின் ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் ஒரு சிலர், he was a body builder. Even in his 50s he used to do difficult exercises. Also a regular church goer, he taught his children that the younger ones should not call elder ones by their names. The younger ones called the elder ones using the words Annan or Akka. They followed the same practice while calling their nephews or nieces. He educated his children with great difficulty. All master degree holders. They are doctors and professors. தூத்துக்குடி அருகில் உள்ள முடிமன் மண்ணில் பிறந்த எங்கள் மாமாவின் கம்பீரமான தோற்றம், வீர நடை, நம்பிக்கை தரும் வார்த்தைகள், தைரியமான ஆறுதல் மொழிகள், பாசமிகு பண்புகள் மிகுந்த லூர்து அத்தையின் குழந்தைசாமி மாமா இறைவனில் அமைதி பெற நாம் தொடர்ந்து வேண்டுகின்றோம். He was maintaining cordially among young and old, rich and poor. By using a cycle, he was moving here and there like honey bee to attend all the domestic affairs. He was a courageous man and was teaching courage for us. We loved him as our maternal uncle. He was prayerful. He was particular to attend mass every day. After his inability to ride a cycle, he used to walk for 2 kilometers to attend mass. He was a teacher, served for weaker sections of the people. He was respected by one and all. Good husband, loving father, great teacher, hard worker. He was maintaining dress code, always pure white and white. He was always cordial with friends and relatives. Appa said the below things about Tata, as Tata and Appa are very close friends, more than relatives. Tata is very calm and mature in dealing with all the matters all the time. Poverty is never manifested by Tata. His achievements are always perfect. For example, he brings up his children in a great way. Tata is not other money. Tata is very helpful to the needy. Tata had undertaken any type of people in a right way. ஸோ இது போன்ற வார்த்தைகள் நமக்கு ஆறுதல் அளித்தாலும் இந்த நேரத்தில் மாமாவை இழந்து விட்டோமே என்ற ஒரு உள்ளத்தில் ஒரு வெற்றிடம் உள்ளது. இந்த வெற்றிடத்தை இப்படிப்பட்ட வார்த்தைகளாக சொல்லி நாம் அதை நிரப்ப நாம் முயலாமல் அந்த வெற்றிடம் வெற்றிடமாகவே இருக்கட்டும். அந்த வெற்றிடம் வெற்றிடமாக இருந்தால்தான் மாமாவினுடைய அன்பையும் அரவணைப்பையும் பாசத்தையும் நாம் இன்னும் ஆழமாக உணர்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று நாம் இறைவனிடம் தொடர்ந்து வேண்டி மாமாவினுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமாம். அன்புக்குரியவர்களே, இப்படி ஒரு நிறைவான ஒரு இறப்பு திருப்பலியை அருளிய எங்களுடைய பங்கு தந்தைக்கும், அதாவது எங்களோட பங்கு தந்தை வந்து ஒரு நிறைவு திருப்பலி வச்சாருன்னா இந்த இறந்தவங்க மேலேயே பொறாமப்படுற அளவுக்கு அது ஒரு மகிமை திருப்பலியாக ஆக்கிடுவார். அது எங்களுக்கு புதுசு இல்லை. எங்கள் அம்மாவோடைய நிறைவு திருப்பலியும் அப்படி தான் எங்களுக்கு அருளினார். பங்கு தந்தை அவர்களுக்கும் அவரோட குழுமி இருந்த எங்கள் தாத்தாவுக்காக ஜெபித்தவங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். மேலும் எங்களுடைய தாத்தாக்கு இன்னொரு பேரனாக வாழ்ந்த அருட்தந்தை மைக்கேல் சுரேஷ் ஃபாதர் அவர்களுக்கும், எங்கள் குடும்பத்தில் மிக பாசமும் அக்கறையும் உள்ள அருட்தந்தை ஜேக்கப் அவர்களுக்கும், இன்னும் எங்கள் குடும்பம் சார்பாக வந்துள்ள அருட்தந்தை மாசனாமணி அவர்களுக்கும், இன்னும் அருட்தந்தை ராபின்சன் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் தாத்தாவை பற்றி 2-3 வார்த்தை மட்டும் அவங்களுடைய மகன்கள் சார்பாகவும் பேரப்பிள்ளைங்க சார்பாகவும். எங்கள் தாத்தா வந்து உண்மையிலே அவங்களோட பேருக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு மறக்க முடியாத ஒரு விஷயம்னா குழந்தையாகவே வாழ்ந்தாங்க. அதாவது நம்மளுடைய பைபிளில் நம்மளுக்கு திருச்சபை சொல்லிக் கொடுக்குறது எப்போவுமே சுயத்தை வெறுத்து குழந்தையாக மாறாவிடல் விண்ணரசில் வந்து நம்மளுக்கு இடம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க.
அதை உண்மையிலேயே வாழ்ந்து காட்டினது எங்கள் தாத்தா. எங்கள் தாத்தா தான் எங்கள் எல்லாரையும் வளர்த்தெடுத்து, எங்கள் தாத்தா வளர்த்தெடுக்காத பேர பிள்ளைகள் இருக்கவே முடியாது. எங்கள் எல்லாரையும் குளிப்பாட்டினது முதற்கொண்டு எங்களை எல்லாரையும் வளர்த்தெடுத்து எங்கள் தாத்தா தான். ஆனால் நாங்கள் வளர்ந்த பிறகு உணர்ந்த ஒரே விஷயம், எங்கள் தாத்தா ஒரு குழந்தை. எங்கள் தாத்தா மனசில் வந்து எதுவுமே இருக்காது, ஒரு முழுக்க ஒரு குழந்தைன்றதை நாங்கள் உணர்ந்தோம். அதாவது இதை விட ஒரு குழந்தைக்கு உதாரணமாக அவங்க பேருக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தங்க வாழவே முடியாது. எங்கள் தாத்தா யார் மேலேயாவது கோவப்படுவாங்க, அடுத்த நிமிஷம் பார்த்தா எங்கள் தாத்தா வந்து ஒரு டீ கொடுக்குற பொம்மை மாதிரி தான். என்ன சொன்னாலும் அது உடனே கேட்டுப்பாங்க. நான் தாத்தா அவங்க ஒன்றுமே இல்லைன்னா அடுத்த நிமிஷம் அவங்கள மறந்து அவங்களுக்கு பணிவிட செய்கிற அளவுக்கு இறங்கி போவாங்க, தாழ்ந்து போவாங்க. அது உண்மையான ஒரு குழந்தை. அதை தான் அவங்க தாத்தாட்டேருந்து நாங்கள் எல்லாரும் கற்றுக்கணும் அப்படின்றத நினைக்கிறோம். எத்தனையோ சாராம்சங்கள் உண்டு, எத்தனையோ விஷயங்கள் உண்டு. ஆனால் மறக்க முடியாத நீங்காத ஒரு நினைவு வந்து எங்கள் தாத்தா ஒரு குழந்தையாக வாழ்ந்தது. அதுபோல் நாங்கள் வாழணும்னு, நாங்கள் கஷ்டப்பட்டு தான் வாழணும், அது மாதிரி நாங்கள் கஷ்டப்பட்டு தான் எங்களை குழந்தையாக மாற்றிக்கணும். எங்கள் தாத்தா இயற்கையாகவே பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு குழந்தையாக வாழ்ந்தாங்க. சரி, குழந்தையாக வாழ்ந்தாலும் திருச்சபை காரியங்களில் எப்படி இருந்தாங்கன்னு கேட்டால், உண்மையிலே அதை எல்லாருமே ஒரு பாடமாக இன்றைக்கி எடுத்துக்கணும். திருச்சபை காரியங்கள் வந்து ஒரு திருப்பலினா அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதுக்கு 5 நிமிஷம் லேட்டாக போனால் அவ்வளோ கோவப்படுவாங்க. அவங்க அதால் தாங்கவே முடியாது. எவ்வளவு உடம்பு சரியில்லாமல் 97 வயசில் கூட 97 வயசு வரைக்கும் திருப்பலி வந்துட்டு இருந்தாங்க. காலையில் பார்த்தா 6:45 எந்திரிச்சு கிளம்பி ரெடியாக இருப்பாங்க. நாங்கள் வர்றதுக்கு லேட்டானால் அவ்வளோ கோவப்படுவாங்க. திருப்பலிக்கு ஒரு முக்கியத்துவம். அது மாதிரி ஃபாதர்ஸை குறையே சொல்ல விட மாட்டாங்க. ஒரு ஃபாதர் அருட்தந்தையை நீ எப்படி குறை சொல்லுவ, அவங்கள தீர்ப்பிட்டனா அந்த சாபம் ஒன்று சும்மா விடாதும்பாங்க. எந்த ஒரு ஃபாதரையும் எந்த ஒரு விஷயத்துலையும் குறை சொல்லக்கூடாதும்பாங்க. இதை நாங்கள் கற்றுக்கணும். சரி, சேரிட்டி விஷயத்தில் பார்த்தா ஒரு வாட்டியும் சில்லறை மாற்றி கடைசி வரைக்கும் நினைவிழந்த அப்புறமும் சில்லறை மாற்றி அந்த பாக்கெட்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா போகிற வழியெல்லாம் யார் யார் ஏழைகள் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் 100 ரூபா 10 ரூபான்னு கொடுத்துட்டே இருக்கணும்பாங்க. ஸோ திருச்சபை விஷயத்துலையும் இந்த மாதிரி தானம் பண்ணுற விஷயத்துலையும் தாத்தா எங்களுக்கு மிகப்பெரிய உதாரணமாக வாழ்ந்திருக்காங்க. ஸோ உண்மையிலேயே ஒரு முழுக்க ஒரு குழந்தையாக வாழ்ந்து அவங்க பேருக்கேற்ற ஒரு, நாங்களும் தாத்தாட்டேருந்து கற்றுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய விஷயம் அந்த குழந்தையாக வாழ்ந்தது தான். அப்படி ஒரு குழந்தையாக வாழணும்னு இன்றைக்கி எங்கள் தாத்தாட்ட நாங்கள்லாம் வேண்டிக்கிறோம். இன்றைக்கி உண்மையிலே நற்செய்தி வாசகத்தில் சொன்னது போல் எங்களுடைய குடும்ப குழந்தைய வந்து இன்றைக்கி கடவுளுக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். எங்களுக்கு தாத்தா மாதிரியே தெரியல. எங்களுடைய குடும்ப குழந்தைய எப்படி இன்றைக்கி நற்செய்தியில் வந்து திருக்குடும்பம் வந்து குழந்தைய ஒப்பு கொடுத்து இயேசுவ குழந்தைய ஒப்பு கொடுத்தாங்களோ எங்கள் குடும்ப குழந்தைய ஒப்பு கொடுத்துருக்கோம். எங்களுடைய இதயத்துலலாம் ஒரு வாள் ஊடுருவோட மாதிரி தான். ஆனால் அது ஒரு சந்தோஷமான வாழ், மகுடம் சூட்டக்கூடிய ஒரு வாழ். உண்மையிலே தாத்தாவை நினச்சி நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். அவங்களோட நீங்காத நினைவுகள் எங்களுக்கு என்றைக்குமே இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே எனக்கு பர்சனலாக கிடைச்ச பாக்கியம் வந்து தாத்தாவுடைய பிள்ளைங்க, தாத்தாவோட பேர பிள்ளைங்க எல்லாரும் தாத்தாவை வெவ்வேறு நேரத்தில் அவங்கள வந்து கவனிச்சிருக்கிறாங்க, தாத்தாவோட பங்கெடுத்திருக்காங்க, தாத்தாவுக்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் எப்படி வந்து இயேசுவோட வந்து 12 அப்போஸ்தலர்கள்லாம் வாழ்ந்து போன பிறகு கடைசி பவுல் கடைக்குட்டியாக வந்தோம், இயேசுவோட பயங்கரமாக அவர் கிளைம் பண்ணுவார். நானும் வந்து பேதுரு மாதிரி, நானும் வந்து இயேசுவோட வாழ்ந்தவர் அளவுக்கு கிளைம் பண்ணுற மாதிரி உரிமை பேற்றில் ரொம்ப கடைசியாக இருந்தாலும் தாத்தாவோட கடைசி காலங்கள் அதிகமாக எங்களோட இருந்தது, என்னோட இருந்தது எனக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம். என்னுடைய குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம். எனக்கு வந்து அது தாத்தா கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம், கடவுள் கொடுத்த பாக்கியம். அதுக்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். மறுபடியும் தொடர்ந்து தாத்தாக்காக ஜெயிப்போம். இன்றைக்கி ஃபாதர் வச்ச பிரசங்கம் வந்து எங்கள் எல்லாருடைய உள்ளத்தையும் ரொம்ப டச் பண்ணிச்சு. இதை விட ஒரு அருமையான ஒரு நிறைவு திருப்பலி இருக்கவே முடியாது. ரொம்ப நன்றி ஃபாதர். ஸோ தொடர்ந்து தாத்தாவுடைய பரியல் வந்து பேட்ரிக் செமெட்ரியில் இப்போ தொடர்ந்து நாங்கள் பேட்ரிக் செமெட்ரியில் இருக்கோம். நாளைக்கு மூணாவது நாள் நிறைவு திருப்பலி இதே ஆலயத்தில் 11 மணிக்கு இருக்கும். 11:30க்கு 12 மணிக்கு பின்னாடி இருக்கிற கேட்டிகெட்டிக்கல் ஹாலில் நிறைவு உணவு. அனைவரும் வர வேண்டும், பங்கேற்க வேண்டும் என்று தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். மக்களின் வழக்கப்படி இறந்தோரை நல்லடக்கம் செய்யும் கடமை நிறைவேற்ற கூடியிருக்கும் நாம் இறைவனை பக்தியுடன் மன்றாடுவோம். அனைத்தும் அவருக்கென்றே உயிர் வாழ்கின்றன. நம் சகோதரர் குழந்தைசாமியின் உடலை நலிவுற்ற நிலையில் நாம் அடக்கம் செய்தாலும் புனிதர் கூட்டத்தில் இடம்பெற கட்டளையிடுவாராக. தீர்ப்பிடும்போது இறைவன் இவருக்கு இரக்கம் காட்டுவதால் இறப்பே இவருக்கு மீட்பு அளிப்பதாகி பாவக்கடன் ஒழிவதாக. தந்தையிடம் இவர் அன்புறவு கொள்ள நல்லாயன் இவரை அழைத்துச் செல்வாராக. இவர் முடிவில்லா மன்னரின் பரிவாரத்தில் முடிவுற்ற இன்பமும் புனிதரின் தோழமையும் பெற்று மகிழ்வாராக. அனைவரும் சேர்ந்து இறந்தோர் வாழ்வு பெற தந்தையும் அருமையாக பாடக்கூடியவர், அவரோடு சேர்ந்து நாம் பாடுகின்றோம். இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் மிகம் வந்தடைக்க. இறந்தோர் வாழ்வு ஒளி
இறைவாவும் இடம் வந்தடைக நின்னொழியவர் மேல் ஒளிந்திடுக பூவில் நீதம் அவர் நினைவு நிலைத்திடுக நின்னொழியவர் மேல் ஒளிந்திடுக பூவில் நீதம் அவர் நினைவு நிலைத்திடுக தீயவையாவும் விலகிடுக தீயவையாவும் விலகிடுக அவர் தினமும் மகிழ்வில் நிலைத்திடுக இறந்தோர் வாழ்வு ஒளி பெறுக அவர் இறைவாவும் இடம் வந்தடைக. நம் அனைவரும் சேர்ந்து இறைவன் நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லுவோம். கிறிஸ்துவுக்குள் இறந்த அனைவரோடும் திரு குழந்தைசாமி இறுதி நாளில் உயிர்த்தெழுவார் என்னும் உறுதியான நம்பிக்கையுடன் இரக்க மிகுந்த தந்தையே உம்முடைய கரங்களில் எம் சகோதரர் குழந்தைசாமியின் ஆன்மாவை ஒப்படைக்கின்றோம். உமது நன்மைத்தனமும் கிறிஸ்துவுக்குள் புனிதரோடு உம் அடியார் இவருக்குள்ள கூட்டுறவும் எங்களுக்கு தெளிவாக விளங்கும்படியாக நீதி உலக வாழ்வில் இவர் மீது பல நலன்களை பொழிந்துள்ளீர். இவற்றிற்கெல்லாம் நாங்கள் இப்போது உமக்கு நன்றி கூறுகின்றோம். எனவே ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்கு தயவாய் செவிசாய்த்து உமது அடியாருக்கு பேரின்ப வீட்டின் கதவுகளை திறந்தருளும். மேலும் இங்கு இருக்கும் நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவை சந்தித்து உம்மோடும் எம் சகோதரரோடும் என்னாலும் ஒன்று சேர்ந்திருக்கும் மட்டும் நம்பிக்கை நிறைந்த சொற்களால் ஒருவரை ஒருவர் தேற்றி கொள்ளச் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, நித்திய இளைப்பாற்றி இவருக்கு அளித்தருளும். ஆண்டவரே, நித்திய இளைப்பாற்றி இவருக்கு அளித்தருளும். பங்கின் சார்பிலே பங்கிலிருந்த மிக மூத்த உறுப்பினர் இவரை வழி அனுப்புவர் வழியாக பங்கு அருட்பணி பேரவையோடு சேர்ந்து துணைத் தலைவர், செயலர் எல்லோரும் சேர்ந்து அவருக்கு நாங்கள் இறுதி அஞ்சலியை செலுத்துகின்றோம். தீயவையாவும்
திருக்குறளுக்கு முன்னால் அந்த உடலை உயர்த்தி அந்த இருளிலும் ஒளி சுடரும் பெண் தணலிலும் மனம் குளிரும் அந்த இருளிலும் ஒளி சுடரும் பெண் தணலிலும் மனம் குளிரும் உங்கள் கண்களின் இமை போல் என்னாலும் இவரை காத்திரு என் இறைவா உங்கள் கண்களின் இமை போல் என்னாலும் இவரை காத்திரு என் இறைவா சிறகுகள் நிழலில் என்னாலும் இவரை அரவணைத்திரு உயிரும் நானே விசுவாசங்கள் இறப்பின் வாழ்வார் நம்ப தெய்வமே இதோ கல்லறைகள் உயிர்த்தலும் நம்பிக்கை எங்களில் வளர்க்கின்றன உடலுக்கு பயன்படுகிற கல்லறை ஆசிரியருக்கு அச்சிட்டு கொடுத்தீர்களும் கிறிஸ்துவோடு இவரும் மகிமை காணும்படி இந்த கல்லறைகள் ஆண்டவரை உயிர்த்தலும் நம்பிக்கையை உயிர்ப்பி நம்பிக்கையை வளர்ப்பதாக உருவான மண்ணிற்கு இவர் உடலை கையளிக்கிறோம் ஆண்டவரை நலிவுற்ற நாங்கள் அடக்கம் செய்தாலும் இவருடைய திருவுடல் புனிதன் கூட இடம்பெற நீ கட்டளையிடுவீராக இயேசு நாமத்தில் ஆசிரியர் நல்ல பிதாவே ஆமென். ஆண்டவருடனே பெண்களுக்கு ஆசை பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசை பெற்றவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாய் எங்களுக்காக இப்பொழுது எண்ணிக்கொள்ளும் ஆமை தந்தைக்கும்
பிதாவுக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் போல இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். நித்தியலை பாற்றி இவர் கழித்தருளும் ஆண்டவரே, விடாத நித்தியலை பாற்றி இவர் கழித்தருளும் ஆண்டவரே, நித்தியலை பாற்றி இவர் கழித்தருளும் ஆண்டவரே.
In nomine Patris et Filii et Spiritus Sanctus. எல்லாமுள்ள இறைவா, உமடியார் குழந்தை சாமி இவரை ஆண்டவரே உருவான நலத்துக்கை கையளித்து இவருடைய ஆன்மா ஒளியுமகியும் விளங்குகிற விண்ணகத்தில் இலைப்பாரி உம்மை துதிக்கிறது என்பதை நம்பி நாங்களும் உம்மை போற்றுகிறோம். இவர் என்றென்றும் இந்த கல்லறையில் நீர் வருமளவும் துயில் கொண்டிருப்பாராக. ஆண்டவரே, நீர் வரும்பொழுது உயிர்த்தெழும் மாட்சியை இவர் பெறுவாராக. ஆண்டவரே, இவரை இழந்து வாடுகிற அனைவரும் உம்முடைய ஆற்றலும் அருளும் பெற்று வளமுடன் வாழ்வாராக. இந்த கல்லறை உம்முடைய தெய்வீக மீட்பின் அடையாளமாய் விளங்குவதாக. தந்தை, மகன், தூய ஆவியானவர் இந்த கல்லறையை புனிதப்படுத்துவாராக. ஆமென். Benedicatus omnipotens Deus Pater et Filius et Spiritus Sanctus. ஆமென். நித்திய இலைப்பாற்றி இவர்களை திரளும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளிவுடன் மரித்து விசுவாச ஆன்மாக்கள் இறக்கினால் சமாளிக்கிறார்.